திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ குபேரன் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நாம் வரக்கூடிய குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏப்ரல் மாதம் 2023 மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு குரு பகவான் பயிற்சியாக இருக்காரு. 12 ராசிகளுக்கும் என்ன மாதிரி பலன்களை இந்த குரு பகவான் கொடுக்குறாரு அப்படிங்கிறத நாம் முழுமையாக இந்த பதிவுகளை பார்க்கலாம். இப்போது தனுசு ராசிக்குண்டான குரு பகவானுடைய பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுதான் உங்களுடைய ராசி. இங்கே தான் சந்திரன் இருப்பார் இல்லைங்களா. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ தான் 7.5 சனி முடிஞ்சிருக்கு. இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுடைய ராசி அதிபதியும் 4ஆம் அதிபதியுமே குரு பகவான் தான். அவர் உங்கள் ராசியிலே, அதாவது 5ஆம் வீட்டிலிருந்து சுயமாக உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டு இருக்கார் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. அப்போது 9ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்கறது மிகப்பெரிய ஒரு யோகம். ராசி அதிபதி ராசியை பார்க்கிறதும் அதே போல் லக்னாதிபதி லக்னத்தை பார்ப்பதும் ரொம்ப அந்த நபர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. எல்லா விஷயத்திலையும் எல்லாமே அவர்களுக்கு கைகூடி வரும். திடீர் அதிர்ஷ்டங்கள் வரும் அப்படிங்கிற அமைப்பு எல்லாமே உண்டு. அப்படி இருக்கும் பொழுது கோச்சார ரீதியாக வரும்பொழுது இது எல்லாமே பலிதமாகக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் ஏற்படுத்தி கொடுப்பார். நீங்கள் செய்கின்ற செயல், உங்களுடைய எண்ணங்கள், நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது எல்லாமே நடக்கும். 7.5 சனியில் நிறையா பேர்கிட்ட பணம் கொடுத்து மாட்டியிருப்பீங்க. பணம் கொடுத்து திரும்பி வராமல் எல்லாமே இருந்திருக்கும். அது எல்லாமே வரக்கூடிய ஒரு காலகட்டங்களாகவும் இருக்கும். நீங்கள் யார் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அவரே 4ஆம் அதிபதியும் ஆகிறதுனால வீடு, வண்டி, வாகன யோகங்கள், இடம் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். சொந்தக்காரங்க எல்லாமே உங்களை புரிஞ்சுக்கிட்டு நடந்தக்கூடிய ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். நண்பர்கள், உறவினர்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்க வேண்டிய ஒரு அமைப்பு. 4ஆம் இடம் அப்படிங்கிறதுனால கல்வியை குறிக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறதுனால 7.5 சனியில் கல்வியில் கொஞ்சம் மந்தமாக இருக்கும். ஆனால் இது எல்லாமே இப்போ சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து 2 மற்றும் 3ஆம் அதிபதியான சனி பகவான். இந்த சனி பகவான் 3ஆம் வீட்டிலே இருக்கும் பொழுது காசு பண புழக்கங்கள், அதற்குண்டான முயற்சிகள் எல்லாமே எடுப்பீங்க. செய்தியில் நல்ல லாபங்கள், குடும்ப ஒற்றுமையாக இருக்கிறது, குடும்பத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகிறது. உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த குரு பயிற்சி ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த சனி 6 கட்டங்கள் எங்கிருந்தாலும் சரி உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாகத்தான் இருக்கும். சகோதர ஒற்றுமை பெருகக்கூடிய ஒரு அமைப்பு. சகோதரர்களால் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாமே விலகக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது உங்களுக்கு 5 மற்றும் 12ஆம் அதிபதியான செவ்வாய். இந்த 6 கட்டங்கள் எங்கிருந்தாலும் குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தடைகள் விலகும். குழந்தை பிறப்பதற்குண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார். குலதெய்வம் உங்கள் வீட்டில் வாசம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். ஏன்னா 4ஆம் அதிபதி தான் வீடு. அப்போ இந்த வீட்டு ஸ்தானாதிபதி குலதெய்வ ஸ்தானத்தில் இருக்கும் பொழுது இந்த வருடம் உங்கள் குலதெய்வம் உங்கள் வீட்டில் வாசம் செய்யும், உங்களுக்கு அனுகிரகம் கிடைக்கும் அப்படிங்கிறத ஏற்படுத்திக்கலாம். அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா எப்படி இருந்தாலும் குலதெய்வ சாபம் அப்படிங்கிறது விலகிறதுக்குண்டான அமைப்பு இந்த வருடம் நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடு மூலமாக நடக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். 5ஆம் இடம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறதுனால அதிர்ஷ்டங்கள் பெருகக்கூடிய ஒரு காலகட்டங்களாகவும் இருக்கும். அவரே 12ஆம் அதிபதியும் ஆகிறதுனால வெளிநாடு, வெளியூர் பயணங்கள் எல்லாமே சென்று வரக்கூடிய ஒரு அமைப்பு. நிம்மதியான தூக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். ரொம்ப நாளாக தூக்கமே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க அப்படின்னா இந்த வரக்கூடிய ஏப்ரல் மாதத்துக்கு மேலே ஒரு மனம் ஒரு நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு சூழல்கள் எல்லாமே உங்களுக்கு நடப்பதற்குண்டான வாய்ப்பும் உண்டு. அடுத்து உங்களுடைய ராசிக்கு 6 மற்றும் 11ஆம் அதிபதியான சுக்கிர பகவான். இந்த சுக்கிர பகவான் இந்த 6 கட்டங்கள் எங்கே இருந்தாலும் சரி சுகபோக வாழ்க்கை ஏற்படும். வேலையே கிடைக்காம இருந்தாலும் கூட இந்த காலகட்டங்களில் நிச்சயமாக வேலை கிடைக்கும். உங்களுடைய விருப்பத்திற்கு தகுந்த மாதிரி வேலை கிடைக்கும். அல்லது வேலையில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம், ரொம்பவுமே பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா அந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகும். கடன் விலகக்கூடிய ஒரு அமைப்பு, நோய் அகலக்கூடிய ஒரு அமைப்பு, கேஸ் ஏதாவது உங்கள் பக்கம் இருந்தால் அது உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார். அவரே 11ஆம் அதிபதியாகவும் இருக்கிறதுனால நிச்சயமாக லாபங்கள் பெருகக்கூடிய ஒரு அமைப்பு. மூத்த சகோதரனுடைய உதவிகள், அன்பு, ஆதரவு, உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறுவது எல்லாமே 11ஆம் இடம் தான். அப்போ இதெல்லாமே நிறைவேறுவதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து உங்களுக்கு 7 மற்றும் 10ஆம் அதிபதியான புதன் இந்த 6 ராசி கட்டங்கள் எங்கிருந்தாலும்
திருமண வரன் தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். ஏன்னா 7ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து தான் உங்களுக்கு திருமணத்தை குறிக்கக்கூடிய கிரகமாக இருக்கிறதுனால இந்த 6 கட்டங்கள் எங்காவது இருந்தால் தான் உண்மையான குரு பலன். இப்போ தான் உங்களுக்கு நல்ல வரன்கள், நீங்கள் எதிர்பார்த்த வரன்கள், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அமைப்பு இதெல்லாமே இந்த 7ஆம் இடத்தை குறிக்கக்கூடியது. ஏன்னா 5ல் குரு இருக்கும் பொழுது உங்களுக்கு 5 தான் காதலை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். அப்போ இந்த 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாயையும் இந்த 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதனையும் குரு பார்த்து விட்டால் இந்த காலகட்டங்களில் காதல் திருமணம் நடப்பதற்குண்டான வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுப்பார். 7ஆம் இடம் அப்படிங்கிறது வியாபாரத்தையும் சொல்கிறதுனால வியாபார ரீதியாக நல்ல லாபங்களும் கொடுப்பார். கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கும் நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவரே வந்து உங்களுக்கு 10ஆம் அதிபதியும் ஆகிறதுனால தொழிலில் நல்ல லாபங்கள். 10ங்கிறது மாமியார் அப்படிங்கிறதால மாமியார் மூலமாக உங்களுக்கு உதவிகள், சொத்துக்கள் கிடைப்பதற்குண்டான அமைப்பு, செய்தொழிலில் நல்ல முயற்சி, முன்னேற்றங்கள், பணம் போட்டு நல்ல பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தொழில் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு எல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள். அடுத்து உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதியான சூரியன். இந்த சூரியன் அந்த 6 கட்டங்கள் எங்கிருந்தாலும் தந்தையினுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். தந்தையினுடைய உறவுகள் உங்களுக்கு கிடைக்கும். அவருடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 9ஆம் இடம் அப்படிங்கிறது மேல் படிப்பை சொல்கிறதுனாலையும் குருமார்களை சொல்கிறதுனாலையும் மேல் படிப்பு படிக்கக்கூடிய ஒரு அமைப்பு, நல்ல குரு அமைவது, உங்களை வழிநடத்தக்கூடிய ஒரு குரு அமைவது இதெல்லாமே இந்த காலகட்டங்கள் நடப்பதற்குண்டான வாய்ப்புண்டு. அரசு வேலைகள், அரசு சம்பந்தப்பட்ட சலுகைகள், சென்ற இடத்துல பெயர் புகழ் இதெல்லாமே இந்த சூரியனை குறிக்கிறதுனால இந்த 6 கட்டங்களில் எங்கே இருந்தாலும் இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்கள் கை வந்து சேரும் அப்படிங்கிறது ஒன்று. அடுத்தது ராகு கேதுகள். இந்த 6 கட்டங்கள் எங்கிருந்தாலும் நிச்சயமாக அவர்கள் எதிர்மறையில் சுற்ற கிரகமாக இருக்கிறதுனால லக்ன ரீதியாகவும் ராசி ரீதியாகவும் பாருங்கள். நல்ல பலன்களை கொடுக்குற இடத்துல இருந்தால் நல்ல பலன்களையும், தீய பலன்களை கொடுக்குற இடத்துல இருந்தால் தீய பலன்களை குறைவாகவும் கொடுப்பதற்குண்டான அமைப்பை இந்த குரு ஏற்படுத்தி கொடுப்பார். இது வந்து ஒரு 20-30% கண்டிப்பாக நடப்பதற்குண்டான வாய்ப்புண்டு. உங்கள் ஜாதகத்தில் நிச்சயமாக ஒரு 2 அல்லது 3 கிரகங்கள் இதில் இருக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. அது சம்மந்தப்பட்ட விஷயத்தை மட்டும் எதிர்பாருங்க. அது சம்மந்தப்பட்ட உறவுகள் மூலமாக அந்த உறவுகளை மூலம் மட்டும் நம்புங்க. அவர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம். வேறு எதுலேயுமே பெரிய அளவுக்கு ஈடுபாடாக இருக்க வேண்டாம் அப்படிங்கிறது இந்த குரு பயிற்சியினுடைய உண்மையான அமைப்பு. அப்போ நம்ம ஜாதகத்தை பார்க்கும் பொழுது முழுமையாக என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.